முத்தமிழ் முருகன் மாநாட்டில் 21 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இந்த தீர்மானங்களில் சில சர்ச்சைகளுக்குள்ளாகி இருக்கின்றன. முத்தமிழ் முருகன் மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களில் சில கல்வி நிலையங்களை சார்ந்து இருக்கின்றன. குறிப்பாக முருக பக்தி இலக்கியங்களை மையப்படுத்தி இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோயில்களின் சார்பில் நடத்தப்படும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்குவது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கந்த சஷ்டி விழா காலங்களில் முருகன் கோயில்களில் மாணவ மாணவிகளை கொண்டு கந்த சஷ்டி பாராயணம் செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேபோல முருகப்பெருமானின் பெருமைகள் மற்றும் இலக்கியங்கள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோயில்களின் சார்பில் நடத்தப்படும் கல்லூரிகளில் சிறப்பு ஆன்மீக பாடப்பிரிவுகளை ஏற்படுத்த அரசுக்கு பரிந்துரைக்கலாம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இத்தகைய தீர்மானங்களே கல்வித்துறையை காவிமயமாக்கும் நடவடிக்கையா என்ற கேள்வியை எழுப்ப காரணமாகி உள்ளது. ஆனால் முருகனை தமிழ் கடவுளாக மீட்டெடுக்க வேண்டியது அவசியமாகி உள்ளது என்கிறார்கள் பத்திரிகையாளர்கள். இல்லை, மாநாடை பொறுத்தவரை அதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. அதில் ஒரு அரசியல் நோக்கம் கூட இருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். அது நிச்சயமாக முருகனை ரீக்ளைம் பண்ண வேண்டும் என்ற அந்த உத்தேசம்தான். அதாவது தமிழ் மக்களுக்காக தமிழ் கடவுளை மறுபடியும் மீட்க வேண்டிய ஒரு அவசியம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதைத்தான் திமுக அரசாங்கம் செய்திருக்கிறது என்று நான் கூறுவேன். கல்வி காவிமயம் ஆக்க வேண்டும் என்றது தான் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு நோக்காக இருக்கிறது. அதற்கு எதிராகத்தான் தமிழக அரசாங்கம் குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கின்ற ஒரு அரசாங்கம் நிச்சயமாக ரெசல்யூஷன் என்ன போட்டாலும் அது கல்விக்குள் வராது என்று நான் கருதுகிறேன். இந்து சமய அறநிலையத்துறையின் தீர்மானங்களாக, அந்த வாரியத்தினுடைய போர்டோட தீர்மானங்களாக இருந்தால் அதில் நம்ம கவலைப்படுவதற்கு அர்த்தம் இருக்குது. அரசின் கொள்கைகள்ல தீர்மானத்தின் வாசகங்கள் இடம்பெற்றிருந்தால் நாம அதை பற்றி கவலைப்படுவதில் ஒரு பொருள் இருக்கு. ஆனா ஒரு மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அப்படியே அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு சூழல்ல மாநாடு அரசே நடத்திய மாநாடாக இருந்தாலும், அறநிலையத்துறையே நடத்திய மாநாடாக இருந்தாலும் அது ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ற மாதிரியான ரோல் தான் அரசுக்கு இருக்கு. அது அறிஞர்களையும் பக்தர்களையும் பல்வேறு கலைஞர்களையும் உள்ளடக்கிய ஒரு மாநாடாக அந்த மாநாடு நடந்திருக்குது. அரசு தான் முடிவு செய்யும், அதுக்கு அரசை கட்டுப்படுத்தாது என்ற அளவுல தான் நாம அதை பார்க்க வேண்டும். கல்வி சார்ந்த இந்த தீர்மானங்கள் தவிர தொன்மையான முருகன் கோயில்களை தேர்வு செய்து திருப்பணிகள் மேற்கொள்ள தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக 143 முருகன் கோயில்களில் சுமார் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் தொடங்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அறுபடை வீடுகளிலும் முருக பக்தி இலக்கியங்களை மையப்படுத்தி திருவிழாக்கள் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது.